சத்தோஷி நாகாமோட்டோ பிட்காயினை உருவாக்கும் போதும் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுருந்தார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் தி இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி வி ஷுட் ஏபிள் டு ட்ரேட். ஸோ இதுதான் பிட்காயினோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் என்றைக்குமே ஒரு பெரிய தலைவலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க. கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கண்ட்ரோலிங் பாடியாக இருக்கலாம், அல்லது அவங்க பேரண்ட் கம்பெனியாக இருக்கலாம். திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த கம்பெனியை மூட போகிறோம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அல்லது வந்து நீங்கள் இந்த ஒரு டெட்லைனுக்குள்ளே இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக MEXCல நடந்திருக்கு. பிப்ரவரி 28 வரைக்கும் தான் உங்களை வந்து யூஸ் பண்ண விடுவேன். குறிப்பாக இந்தியன் யூசர்ஸ். அதுக்கப்புறம் இந்தியன் யூசர்ஸ் உள்ள யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து FIU, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கவர்னிங் பாடி இருக்கு இல்லையா, அதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுடைய ஒப்புதல்கள் பெற்ற பிறகு தான் என்ன பண்ண முடியும்னா ரீகேவைசி கொடுத்துட்டு யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தி சொல்யூஷன் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு எந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியும் இருக்காது. 24/7 365 days ஓடிட்டே இருக்கும். யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் இந்த பர்டிகுலர் எபிசோடில் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு மெம்பர்ஸ்க்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் MEXC பற்றி. அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த அப்டேட் போது என்ன கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ண தெரியாதுன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 60% ஆட்கள் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த பர்டிகுலர் வீடியோவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி வாங்குறது, அதுக்குள்ளே என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சில முக்கியமான டேர்ம்ஸ் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு கிரிப்டோக்குன்னே இருக்குது. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் தான் உங்களால் வந்து அந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸை சுலபமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம், முதல் டேர்ம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செயின் அல்லது நெட்வொர்க். நிறைய செயின்ஸ் இருக்குது. ETH செயின், பேஸ் செயின், BNB செயின், பாலிகான் செயின், அவாக்ஸ் செயின், சொலோனா செயின், ஹைப்பர் செயின், ஸோ இது மாதிரி ஹைப்பர் EVM செயின், இது மாதிரி நிறைய செயின்ஸ் இருக்குது. இந்த செயின்ஸ் எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செயின்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பர்டிகுலர் கிரிப்டோ நீங்கள் வாங்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் செயின் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ரியோ வாங்க போகிறேன்னா, ரியோ வந்து என்னென்ன செயின்லாம் இருக்குன்னா, அல்கோ செயினில் இருக்குது, ஸ்டெல்லர் செயினில் இருக்குது, BNB செயினில் இருக்குது, சொலோனா செயினில் இருக்குது, ETH செயினில் இருக்குது, ரியோ செயின்லேயும் இருக்குது. எந்த செயினில் வாங்குகிறோமோ அந்த செயினுக்குரிய டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய் தான் என்ன பண்ண முடியும், வாங்கணும் முதலாவது. ரெண்டாவது, அப்படி வாங்கும் போதும் கண்டிப்பாக இப்போ BNB செயினில் வாங்குறேன்னா எனக்கு BNB வச்சுருந்தா தான் வாங்க முடியும். ஸோ எனக்கு BNB வேணும். ரியோ செயினில் வாங்கினேன்னா எனக்கு ரியோ வச்சுக்கணும். அதே மாதிரியே வந்து ஸ்டெல்லர் செயினில் வாங்கினேன்னா எனக்கு ஸ்டெல்லர் லூமன் அந்த காயின் வச்சுருக்கணும். அல்கோரான் செயினில் வாங்குறேன்னா அல்கோரான் காயின் வச்சுக்கணும். ETH செயினில் வாங்குறேன்னா ETH செயின்லேயே நான் வச்சுக்கணும். இது இருந்துச்சுன்னு சொன்னால் தான் முதல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து செயின். ரெண்டாவது, கான்ட்ராக்ட் அட்ரஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் காயின் இருக்குது. அந்த பர்டிகுலர் காயின் வந்து எக்ஸ்சேஞ்சில் டேரெக்டாக அந்த காயினை கொடுத்துருப்பாங்க. ஆனால் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் அந்த காயின்ஸ் எல்லாமே ஷோ ஆகாது. அது ஷோ ஆகணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காயின் மார்க்கெட் கேப்பு அல்லது காயின் ஜெக்கோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காயின் மார்க்கெட் கேப்பு அல்லது காயின் ஜெக்கோவில் அந்த பர்டிகுலர் காயினை போய் சர்ச் பண்ணி எடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸில் என்னென்ன செயினில் இருக்குன்றதை காட்டும். BNB செயினில் இருந்தாலும் BNB செயினில் காட்டும். ETH செயினில் இருக்கா, என்ன செயினில் இருக்குன்னு. எந்த செயினில் இருக்கோ அந்த செயினில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த செயினில் வாங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த செயினை நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வேலெட்டில் பேஸ்ட் பண்ணி அதை என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் காயினை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஏன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அந்த காயின்ஸ் எல்லாமே இருக்கும். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லா காயினும் இருக்காது, முக்கியமான காயின்ஸை தவிர. ஏதாவது ஒரு காயின் வாங்கணும்னு சொன்னால் யூ காட் டு கோ டு எய்தர் டு காயின் மார்க்கெட் கேப் ஆர் டு காயின் ஜெக்கோ. இதுக்குள்ளே போயிட்டு அந்த காயினை சர்ச் பண்ணுங்கள். அந்த காயின்குள்ளே கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டுட்டு வந்து அதே செயினில் பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த காயின் வந்து உங்களுக்கு வேலெட்டில் ஷோ ஆகிடும். மூன்றாவதாக வந்து எக்ஸ்சேஞ்சஸ், டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, பை பண்ணுறதை விட ஸ்வாப் தான் பண்ணுவோம். ஸோ BNBயை வச்சு BNB பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸு, ETH வச்சு ETH பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸு, ETH பேஸ் செயினில் வச்சு பேஸ் செயின் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸு, சொலோனா வச்சு சொலோனா பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ ஸ்வாப்புன்ற வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்வாப்பிங்னா சொலோனா ஒரு 0.1 சொலோனா வச்சு அந்த 0.1க்கு உரிய காயின்ஸ் என்னவோ அந்த காயின்ஸ் நம்ம என்ன காயின்ஸ் வாங்குறோம் அந்த காயின்ஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இதுக்கு என்ன கேஸ் ஃபீஸாக பிடிப்பாங்கன்னா, அந்த பேஸ் செயின், அந்த நேட்டிவ் செயின், சொலோனாவில் வாங்கினா சொலோனாவில் பிடிப்பாங்க, BNBயில் வாங்கினா BNBயில் பிடிப்பாங்க, ETHயில் வாங்கினா ETHயில் பிடிப்பாங்க, பேஸில் வாங்கினா பேஸில் பிடிப்பாங்க. அப்படி ஸ்வாப் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் டேர்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து திடீர் அந்த ரேட் என்ன ஆகிட்டு இருக்கும், எவ்ரி செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த செகண்ட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணும்போது இருந்த ரேட்டை விட கொஞ்சம் ரேட் ஏறிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்வாப் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸ்வாப் வந்து என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் ஸ்லிப்பேஜ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வைப்போம். டாலரன்ஸ், அதாவது வந்து அது வந்து எவ்வளோலேருந்து வரும்னா 0.1லேருந்து ஆரம்பிக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 2%, 3%, 4%, சில மீம் காயின்ஸ்லாம் 10% வரைக்கும் வைப்போம். ஸோ ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ்ன்றது ஒவ்வொரு பர்டிகுலர் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். நிறைய டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அது செயின் பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இடிஹெச் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வாங்கணும். இடிஹெச் வச்சு பேஸ் இருக்கு இல்லையா, அந்த செயினில் வாங்கணும். அதாவது இடிஹெச்சில் பேஸ் செயினில் அது மாதிரி அதில் ப்ராஜெக்ட்ஸ் வாங்கணும். அல்லது பாலிகான் செயினில் வாங்கினோம்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அது நல்ல எக்ஸ்சேஞ்ச், அதான் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் யூனிஸ்வாப். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா இடிஹெச் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸு, பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸு, பாலிகான் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது யூனிஸ்வாப். ரெண்டாவது பிஎன்பி பேஸ்டு, பெனான்ஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எதாவது வாங்கணும்னு சொன்னீங்கன்னா பிஎஸ்சி செயினில் கண்டிப்பாக பேன்கேக் ஸ்வாப். சொலானா பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் போனீங்கன்னு சொன்னால் ரேடியம், ஜூபிட்டர், ஆர்கா, மெட்டியோரா. இந்த 4 நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரேடியம், ஜூபிட்டர், ஆர்கா, மெட்டியோரா. எஸ்யூஐ பேஸ்டு வாங்கினீங்கன்னா செட்டஸ், இன்னொன்று ப்ளூஃபின். அதே மாதிரி அவாக்ஸ் பேஸ்டு வாங்கினீங்கன்னா அஃப்கோர்ஸ் ட்ரேடர், ஜோ. ஸோ இது மாதிரி அதே மாதிரி இன்னும் நிறைய டெக்ஸஸ் இருக்குது. ஆஸ்டர்ன்ற டெக்ஸ் இருக்குது. ஹைப்பர் லிக்விட் இட்ஸ் ஆல்சோ அ டெக்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய டெக்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த டெக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றது. ஸோ அந்த டிசைன்ஸில் தான் மாற்றம் இருக்குமே ஒழிய கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். எல்லாத்துலேயும் ஸ்லிப்பேஜ், இந்த டாலரன்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் இந்த ஸ்வாப் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதை விற்றுட்டு எதை வாங்க போகிறீங்கன்ற அந்த 2 பை பண்ணுறது எது, செல் பண்ணுறது எது, பை பண்ணுறது எதுன்றது ஒரே மாதிரி தான் எல்லா டெக்ஸ்லையுமே இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை இடிஹெச் செயின், அதாவது இடிஹெச் செயின்லேயே, அதாவது இடிஹெச் வந்து எத்ரிஎம் வந்து பேஸ் செயினில் இருக்குது, நிறைய செயினில் இருக்கும். இடிஹெச் செயின்லேயே வச்சு ஒரு ப்ராஜெக்ட் வாங்க போகிறேன். அந்த ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனிக்மா, ENXன்ற டிக்கரில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேசி பேஸ்டு காயின். இதை வந்து சும்மா ஒரு $10 நான் வாங்க போகிறேன். $10-15 என்ன பண்ண போகிறேன், வாங்க போகிறேன். இதை வாங்குறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, நான் முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இடிஹெச்சை நான் எந்த வேலெட்டில் வச்சு வாங்க போகிறேனோ அந்த வேலெட்டுக்கு கொண்டு போகணும். இடிஹெச் செயினில், இதே பேஸ் செயினில் இருந்தால் இடிஹெச்சை பேஸ் செயினில் கொண்டு போகணும். பிஎன்பி வாங்கினா பிஎன்பியை எங்கே கொண்டு போகணும், அந்த வேலெட்டுக்கு கொண்டு போகணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இடிஹெச் உள்ளே கொண்டுட்டு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எனிக்மா அப்படின்ற பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து அந்த வேலெட்டில் இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காயின் ஜெக்கோவுக்கு போகணும் அல்லது காயின் மார்க்கெட் கேப்புக்கு போகணும். எனிக்மா ENXன்ற டிக்கரை நான் வந்து சர்ச் பண்ணணும். அங்கிருந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணேன்னா ENXன்ற பேர் வந்து இங்கே எனக்கு டிஸ்பிளேல ஆகும், டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் அல்லது அந்த வேலெட்டில். அதுக்கப்புறமா ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகணும். அந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பர்டிகுலர் நேட்டிவ் செயினை வச்சு வாங்குறேனோ அந்த செயினில் எனக்கு எவ்வளோக்கு வேணுமோ அந்த அமௌண்ட்டை கொண்டு வரணும், இன்க்ளூடிங் கேஸ் ஃபீஸ். அந்த கேஸ் ஃபீஸும் சேர்த்து $100 வாங்குறீங்கன்னா $100 மட்டும் இருந்தால் பார்த்தா ஒரு $110 கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் ஒரு $10 இந்த ஃபீஸ் போகிறதுக்கு, அல்லது அதில் $1 பிடிச்சாலும் ஒரு $10 எக்ஸ்ட்ரா வந்து விற்கும் போதும் நமக்கு என்ன பண்ணும், அதில் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் கொண்டு வரதுக்கு பதிலாக. ஸோ நான் என்ன பண்ணணும்னா நேட்டிவ் காயின் உள்ளே கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், டெக்ஸை ஓப்பன் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும், வேலெட்டோட கனெக்ட் பண்ணணும், வேலெட்டோட இணைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எவ்வளோக்கு வாங்க போகிறேன்றதை அங்கே வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணும்போது அப்ரூவ் பண்ண கேட்கும், அப்ரூவ் பண்ணணும். என்னுடைய பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்கணும். பாஸ்வேர்ட்ஸ்லாம் கொடுத்து முடிச்சு அப்ரூவ் பண்ணவுடனே ஸ்வாப் ஆகி எனக்கு என்ன ஆகுனா அந்த பர்டிகுலர் காயின் பை ஆகி காட்டும். இதைத்தான் நம்ம டெமோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன் முதல்ல. ஃபர்ஸ்ட் திங் காயின் ஜெக்கோ, ரெண்டாவது ட்ரஸ்ட் வேலெட், மூணாவது யூனிஸ்வாப். இந்த 3 தான் யூஸ் பண்ண போகிறேன். காயின் ஜெக்கோ, ட்ரஸ்ட் வேலெட்டு, மூன்றாவதாக யூனிஸ்வாப். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் எனிக்மா ENXோட கான்ட்ராக்ட் அட்ரஸை எங்கே போய் காப்பி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காயின் ஜெக்கோ ஓப்பன் பண்ணணும். அது உள்ளே போயிட்டு ENXன்னு சர்ச் பண்ணணும்னா ENX ஓப்பன் ஆகும். அதில் அந்த இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா கீழே கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் என்ன செயினில் இருக்குன்னு நல்லா கவனித்து பாருங்கள். அதை காப்பி பண்ணிங்க, வெளியில் வாங்க. வந்துட்டு கோ டு ட்ரஸ்ட் வேலெட். ட்ரஸ்ட் வேலெட்டில் ENX டோக்கன் இருக்காது. ஏன்னா மேஜர் டோக்கன் BTC இருக்கும், ETH இருக்கும், பாலிகான் இருக்கும், BNB இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டோக்கன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அந்த டோக்கனை நான் என்ன பண்ணேன், ஆட் பண்ணணும் உள்ள. ஆக்சுவலாக எந்த செயினில் இருக்குது, எத்ரிஎம் செயினில் இருக்குது. எத்ரிஎம் செயினில் இந்த ENXை முதல்ல ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யூனிஸ்வாப்புக்குள்ளே போய் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இதுதான் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காயின் ஜெக்கோக்குள்ளே போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டில் அதை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் திங் காயின் ஜெக்கோவை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணுறோம். காயின் ஜெக்கோவை ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ இந்த சர்ச்சில் போயிட்டு பாருங்கள் என்ன கொடுக்குறேன், ENXன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ENX எனிக்மான்ற பேரில் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூலே இருக்குது, அதோட ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. கீழே ஸ்க்ரால் பண்ணுவோம். ஸ்க்ரால் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் இத்ரிஎம்மில் இருக்குது. அது அப்படியே அந்த காப்பி இது இருக்குது பாருங்கள். இப்போ நான் மேலே அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். அதை மட்டும்
அது அந்த காப்பி ஐகான் இருக்குது பாருங்கள், அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ண போகிறோம். அதை விரலை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ அந்த ப்ரைஸு என்ன சர்க்குலேட்டிங் சப்ளை எல்லாமே இருக்குது. விரலை வச்சு கிளிக் பண்ணுற பாருங்கள், அதை ஒரு வாட்டி அமுக்குனீங்கன்னா காப்பி ஆகிடும். அடுத்து ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணணும். ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணி ஏற்கனவே அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணோன்னே மெயின் வேலெட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இடிஹெச் இருக்குது, அவாக்ஸ் இருக்குது, பிடிசி இருக்குது, இடிஹெச் செயினில் இருக்குது, பிஎன்பி இருக்குது, கேடிஏ இருக்குது, டபிள்யூஇத் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, வேறு எதுவும் இல்லை. அதனால் மேனேஜ் கிரிப்டோன்றதை கிளிக் பண்ணுறேன். தொட்டவொன்னே பார்த்தீங்கன்னா நிறைய செயின்ஸ் இருக்குது. இது என்னென்ன செயின்ஸ் இருக்குது, பிடிசி செயின், இடிஹெச் செயின், பிஎன்பி செயின், சொலோனா செயின், அவாக்ஸ் செயின், இதெல்லாம் டாகிள் பட்டன் இதை ஆன் பண்ணிக்கிறேன். அதில் மேலே ஒரு அம்புக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், டாப் அப் கார்னரில். அதை வந்து நான் கிளிக் பண்ணேன்னா தான் உள்ளுக்குள்ளே ஆட் பண்ண முடியும். இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே மேலே பாருங்கள் நெட்வொர்க் எத்ரியம், கீழே அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த அட்ரஸில் தான் இந்த கான்டாக்ட் அட்ரஸ் காப்பி பண்ணி வச்சு அதை பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த பேஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனிக்மா இஎன்எக்ஸ் சிம்பிள் 18.9ன்னு வரும். முடித்தோடனே இம்போர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனிக்மா வந்திருக்கும். பேக் பட்டனை கொடுத்துட்டு வெளியில் வந்து பார்த்தோம்னா எனிக்மா அங்கே காட்டும். பேக்கை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இஎன்எக்ஸ் கீழே இருக்குது, 0ன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது மெயின் வேலெட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த எனிக்மாவை வந்து நான் வந்து முடிக்கணும். இப்போ வந்து என்னென்னா இடிஹெச்சை பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. ஸ்க்ரால் பண்ணுறேன். இப்போ இடிஹெச் செயினில் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டு ரிசீவ் ஸ்வாப்புன்னு இருக்குது. இதில் 0 தான் இருக்குது என்கிட்ட இடிஹெச்சில். ஏன்னா இடிஹெச் இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போ ரிசீவை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். ரிசீவ்னு இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணோன்னா ஒரு அட்ரஸ் வரும். இந்த இருக்குது அட்ரஸ்ஸு, ரிசீவ் அட்ரஸ்ஸு, காப்பி. அந்த காப்பியை கிளிக் பண்ணேன்னா காப்பி ஆகிடும். அட்ரஸ் காப்பி ஆகிடும். காப்பி பண்ணியாச்சு. காப்பி ஆகி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ஆக்சுவலாக வந்து உங்களை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் உங்கள்கிட்ட இருக்கணும். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வேலெட்டோ, அங்கே உங்கள்கிட்ட இடிஹெச் இருக்கணும். அந்த இடிஹெச்சை இதுதான் வந்து சென்ட் பண்ணுற அட்ரஸ். அங்கேருந்து இந்த அட்ரஸ்க்கு என்ன பண்ணிடணும், இடிஹெச்சை சென்ட் பண்ணணும். 0.1, 0.01, 0.05, 0.3, உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஈத்தோ எவ்வளவோ என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே இடிஹெச் வந்துடும். ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே இடிஹெச் வந்தது பிறகு தான் உங்களால் என்ன பண்ண முடியும், எனிக்மா இஎன்எக்ஸ் ஸ்டிக்கரை வாங்கவே முடியும். ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே இஎன்எக்ஸ் டோக்கனை கொண்டுட்டு வந்துட்டோம். ஆனால் யூனிஸ்வாப்புக்குள்ளே அது ஷோ ஆகாது. சில சமயம் ஷோ ஆகும், சில சமயம் ஷோ ஆகாது. ஷோ ஆகலைன்னா என்ன பண்ணணும், அகெயின் வந்து காயின் ஜெக்கோலேருந்து இந்த கான்டாக்ட் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் காப்பியில் இருந்துச்சுன்னா ஓகே, கிளிப் போர்டில் இல்லைன்னா இன்னொரு வாட்டி காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிஸ்வாப்புக்குள்ளே போங்க. யூனிஸ்வாப்புக்குள்ளே வந்து எதை விற்கணும் எதை வாங்கணும்னு இருக்கும். அதில் எதை வாங்கணுன்றது செலக்ட் டோக்கன் இருக்கும். அந்த செலக்ட் டோக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று எனிக்மாக இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா அந்த கான்டாக்ட் அட்ரஸை அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிங்கன்னா எனிக்மான்னு வரும், செலக்ட் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் எவ்வளோ ஈத்து கொடுத்தா எவ்வளோ எனிக்மா வருதுன்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா முக்கியமான விஷயம் இந்த ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக எங்கே போகிறோம்னா காயின் ஜெக்கோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு காயின் ஜெக்கோக்குள்ளே போயிட்டு அந்த கான்டாக்ட் அட்ரஸை காப்பி பண்ணுறோம். ஸோ இடிஹெச் கான்டாக்ட் அட்ரஸை காப்பி பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணுறோம். ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து யூனிஸ்வாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் லேயரில் டிஸ்கவர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ப்ரௌசர்னு இருக்கும் சில இதில். அதை கிளிக் பண்ண உடனே இதை வந்துருச்சு. மேலே வந்து யூனிஸ்வாப்னு டைப் பண்ணுங்கள். யூனிஸ்வாப்னு டைப் பண்ணோன்னே வரும். அது வர ரிசல்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். யூனிஸ்வாப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் டோக்கன் இருக்குது. அந்த செலக்ட் டோக்கனில் பார்த்தீங்கன்னா இங்கே எனிக்மான் இருக்குது. சப்போஸ் எனிக்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த செலக்ட் டோக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுவும் ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டுமே இங்கேயே காட்டிடுறேன். செலக்ட் டோக்கனை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மேலே என்ன பண்ணிங்கன்னா அந்த சர்ச் டோக்கன் இருக்குது பாருங்கள். அந்த சர்ச் டோக்கனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல அந்த காயின் ஜெக்கோலேருந்து, அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி முடிச்சோன்னே ரிசர்ச் ரிசல்ட் எனிக்மான் வந்துருச்சு இல்லையா, இது தொடுங்க இஎன்எக்ஸ். தொட்ட உடனே கீழே இஎன்எக்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு சாம்பிளுக்கு 0.01 அதாவது $32 கொடுத்தோன்னா கீழே 172.171 எனிக்மா டோக்கன் உங்களுக்கு வரும்னு சொல்லுது. இப்போ ஆனால் இங்கே ஃபண்ட் இல்லாதனால தான் ஆட் ஃபண்ட் டு ஸ்வாப்னு இருக்குது. ஸோ இப்போ அடுத்து முக்கியமானது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ். இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செட்டிங் சிம்பிள் போட்டு இருக்குது பாருங்கள், அந்த இடிஹெச்க்கு மேலே. அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாட்டுறேன் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும் போது கீழே 3 விஷயங்கள் காட்டும். மேக்ஸ் ஸ்லிப்பேஜ், ஸ்வாப் டெட்லைனு, ட்ரேட் ஆப்ஷன். மேக்ஸ் ஸ்லிப்பேஜ்ன்றது ஆட்டோலையும் இருக்கும், 0.5% இருக்குது. 0.1% நீங்கள் கொடுக்கலாம். அதை நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸ்வாப் டெட்லைனில் அந்த ஸ்வாப் வந்து முடிகிறதுக்கு 30 நிமிஷம் டெட்லைன். அதுக்குள்ளே வரலாம் அந்த ஸ்வாப் ரிவர்ட் ஆகிடும் உங்களுக்கு பணம். ஸோ இப்போ வந்து ஸ்லிப்பேஜ் வந்து 1%ன்னு கொடுக்குறேன். மேலே 1% ஆயிடுச்சு பாருங்கள். மறுபடியும் 0.1 கொடுத்தோன்னா 0.1 ஆகும். 5% கொடுத்தா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே காட்டும். ஸோ ஹை ஸ்லிப்பேஜ்னு சொல்லுது சில சமயம்லாம். ஸோ 0.1ன்னு கொடுத்தோன்னா ஓகேன்னு காட்டுது. தட்ஸ் இட்.
இதுதான் வந்து ஸ்லிப்பேஜை செட் பண்ணுறது. இப்போ வந்து இதை ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்றது, நான் ஒரு 15, 20 ஒரு $70 என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ETH வந்து வேலெட்டுக்குள்ளே கொண்டுட்டு போயிருக்கேன். அதுலேருந்து ஒரு $15 எப்படி வாங்குறதுன்றது ரியலாக இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ட்ரஸ்ட் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கேன், எந்த அமௌண்ட்டும் காட்டாமல். இப்போ $218 இருக்குது. அதில் ETH பார்த்தீங்கன்னா $71.34 ETH வச்சுருக்கேன். இப்போ டிஸ்கவரை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே மேலே வந்து ஒன்று இனிஸ்வாப் அங்கேயே இருக்கும், டைப் பண்ணுங்கள், இல்லைனா செலக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா டைப் பண்ணுங்கள் இனிஸ்வாப்னு. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பாருங்கள் இனிஸ்வாப் யூஸ் பண்ணலாம், நிறைய இடத்துல இனிஸ்வாப் காட்டுது. நான் இனிஸ்வாப்பை செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டோக்கன் எந்த டோக்கன்றதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் டோக்கன் மேலே ETH தான், கீழே வந்து அதை செல் பண்ணுறது ETH, பை பண்ணுறது என்னது ஏதோ ஒரு டோக்கன். அந்த டோக்கனுக்கு செலக்ட் இருக்கு இல்லையா, அந்த செலக்ட் டோக்கனை ஒரு வாட்டி கிளிக் பண்ண போகிறேன். ஸோ எடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி முடித்தோன்னே அதில் பார்த்தீங்கன்னா எனிக்மா எடுத்தோடனே மேலே இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ENX வந்துருச்சு. இப்போ வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும், அல்லது ETH கனெக்ட் பண்ண சொல்லும். கனெக்ட் பண்ண அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணும்போது என்ன வேலெட் யூஸ் பண்ணுறோம், ட்ரஸ்ட் வேலெட்டு. அப்போ ட்ரஸ்ட் வேலெட்டை தான் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகி முடித்த உடனே அங்கே பாருங்கள் 0.005, அதாவது $17.87 போட்டோன்னா 93 காயின் வருது. இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணலாம். உள்ளே போய் நான் உள்ளே சேஞ்ச் பண்ண பாருங்கள், மேலே 0.005 04ன்னு நான் மாற்ற போகிறேன். 45 அங்கே கர்சரை வச்சு என்ன பண்ணுறேன், மேலே 0.45 மாற்றினேன்னா $14க்கு 78. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இல்லைன்னா 3.5ன்னு மாற்றுறேன். 60 காயின் வாங்க போகிறேன். $11 $11.71 என்ன பண்ண போகிறேன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி காட்டின போது இப்போ ரெவ்யூன்ற பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி முடித்தோன்னே ஸ்வாப் பண்ண சொல்லுது. ஸோ 61.2 வரும்னு சொல்லுது. ஸ்வாப் இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறோம். இப்போ அதில் நெட்வொர்க் காஸ்ட்டு 0.03 ஃபீஸ் இதை பிடிக்குது. கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி முடித்த உடனே ஸ்வாப் பண்ணுறது அப்ரூவ் பண்ண சொல்லும், அதாவது நெட்வொர்க் ஃபீஸோடு சேர்த்து அப்ரூவ். இப்போ பாஸ்வேர்ட்ஸ்லாம் கேட்கும், பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருங்க. அதில் பாஸ்வேர்டு இருக்கும், பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. கொடுத்து முடித்த உடனே ஸ்வாப்பிங் 0.004 ETH ஃபார் 61.22 ENXன்னு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்னென்னா ஸ்வாப் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஸ்வாப் ஆகிடுச்சுன்னா பெண்டிங்னு இருக்குது மேலே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்டுன்னு ரிசல்ட் வரும். அதாவது இத்தனை இதுக்கு இவ்வளோ ஸ்வாப்டுன்னு பாருங்கள். 0.004 ETH ஃபார் 61.22 ENX ஸ்வாப்டுன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, மெசேஜ் வந்துருச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளவு தான். இப்படி தான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்ன யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, CoinGecko யூஸ் பண்ணோம், ட்ரஸ்ட் வேலெட் யூஸ் பண்ணோம், இனிஸ்வாப் யூஸ் பண்ணோம். அதுக்குள்ளே ஏற்கனவே நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் என்னென்னா மேக்ஸிமம் டாலரேஜ், ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு மேலே ஈத்து, கீழே வந்து என்ன காயினும். இப்போ நீங்கள் மாபியா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈத்தை வச்சு வாங்க முடியாது. இந்த ஈத்தை வச்சு வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஈத்தை வந்து பேஸ் செயினில் கொண்டு போய் வச்சுக்காங்க. நான் ஈத்தை வந்து ஈத் செயினில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு தான் இந்த ENX வாங்கினேன். சப்போஸ் மாபியா வாங்கணும் அல்லது வந்து KTA வாங்கணும்னு சொன்னால் ஈத்தை பேஸ் செயினில் கொண்டுட்டு போங்க. அதாவது வந்து ஈத்தை வந்து நிறைய செயினில் கொண்டு போகலாம், பேஸ் செயின்லலாம் இருக்காது. ஈத்தை வந்து பேஸ் செயினில் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இல்லைனா வேறு ஏதாவது வேலெட்லேருந்து முதல்ல உங்களுடைய ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. ஸோ இது ஃபஸ்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இனிஸ்வாப் ஓப்பன் பண்ணுங்கள். இனிஸ்வாப்பில் மேலே ஈத்து பேஸ் செயின் இருக்கணும், கீழே வந்து KTA இல்லைன்னா உங்களுக்கு எப்படி கொண்டுட்டு வரணும்னு தெரியும். CoinGecko ஓப்பன் பண்ணுங்கள். CoinGeckoவில் KTAவோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுங்க, பேஸ் செயினில் இருக்கிறது எடுங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், உள்ளே வந்துடும். வந்த பிறகு ஸ்வாப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மாவியாவும் CoinGeckoக்குள்ளே போங்க, அதனுடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுங்க, கொண்டுட்டு வாங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். மேலே பேஸ் செயின், ஈத்த பேஸ் செயினில், கீழே வந்து மாவியான்னு கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஸ்வாப் பண்ணுங்க, ஸ்வாப்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீஸோடு சேர்த்து வந்துடும். இங்கே அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்ரூவ் ஆகிடும். இதுக்கு அடுத்து வந்து சொலோனாவில் இருக்கக்கூடிய ரேடியம் டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே சொலோனாவை நீங்கள் கொண்டுட்டு வந்துடணும். முதல்ல எடுத்தோன்னே எவ்வளோ சொலோனா, அதாவது 1 சொலோனாவோ 0.5 சொலோனாவோ 5 சொலோனாவோ 10 சொலோனாவோ எவ்வளோக்கு ஸ்வாப் பண்ண போகிறீங்க, எந்த ப்ராஜெக்ட்டை ஸ்வாப் பண்ண போகிறீங்கன்றது முக்கியம். இப்போ எந்த ப்ராஜெக்ட்டை ஸ்வாப் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் எங்கே போகணும், CoinGeckoவில் போயிட்டு கான்ட்ராக்ட் அட்ரஸ், சொலோனாவில் இருக்கக்கூடிய சொலோனா பேஸ்டு கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா அது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா டிஸ்கவருக்குள்ளே போங்க. டிஸ்கவருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து ரேடியம்னு டைப் பண்ணுங்கள், அல்லது ஜூபிட்டர்னு டைப் பண்ணுங்கள், அல்லது மெட்டியோரான் டைப் பண்ணுங்கள், அல்லது ஆர்கான் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேடியம். இதை நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே வேலெட்டுக்குள்ளே டிஸ்கவர் இருக்கு இல்லையா, அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி முடித்த உடனே மேலே இந்த சர்ச்ன்னு இருக்கிற இடத்துல ரேடியம்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதை
ரேடியம்னு டிஸ்பிளேல காட்டுது. செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன வாலெட் நான் யூஸ் பண்ணுறது? ட்ரஸ்ட் வாலெட். சோல்ஃப்ளவர், டாரஸுக்கு எல்லா வாலெட்டும் இங்கே காட்டும். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன தான் இப்போ வரைக்கும்? ட்ரஸ்ட் வாலெட். அந்த ட்ரஸ்ட் வாலெட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாலெட் கனெக்ட் ஆயிரும். உங்கள் சொலோனா எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது வந்து இங்கே டிஸ்பிளேல வந்துடும். இங்கே இதை கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு இப்போ இங்கே என்னென்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். ரேன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே என்ன காயினோ அந்த காயின் அது உள்ளே இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வாங்க வேண்டிய காயின். அந்த காயின் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், பேஸ்ட் பண்ணிவிடுங்க அந்த கான்டாக்ட் அட்ரஸை. இங்கே தான் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி முடித்துட்டு மேலே என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்குன்னா அந்த ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் 0.5 இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணுங்கள். 0.1, 0.5 கஸ்டமைஸ்டு இருக்குது. அது என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அதாவது ட்ரான்சாக்ஷன் மே ஃபெயில்னு வருது. 0.1 கொடுத்தா 0.5 ஓகேயா இருக்குது. இதே நான் அதிகமாக கொடுத்தோன்னா அதிகம் ஓவர் ரன் ஆகும்னு கூட காட்டும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 5% கொடுக்குறேன், ஃப்ரண்ட் ரன் ஆகிடும்னு சொல்லுது. ஸோ அதனால் என்ன பண்ணால் 0.5 அல்லது 0.1 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 0.5 கொடுத்துக்கிறேன். 0.5 கொடுத்துட்டு நான் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், சொலோனாவை எவ்வளோ சொலோனாவை வேணுமோ அந்த சொலோனா அங்கே கொடுத்துட்டு கீழே என்ன காயின் வாங்குறோன்னு அந்த காயினை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்லி அது பர்ச்சேஸ் ஆகிடும். இதுதான் வந்து ரேடியம் வேலெட்டை யூஸ் பண்ணுற விதம். இதுக்கு அடுத்தது பிஎன்பி பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வாங்கினோம்னா ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே பிஎன்பியை உள்ளே கொண்டு போயிருங்க. பிஎன்பி செயினில் வேறு செயினில் கொண்டு போகாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சொலோனா செயினில் இடிஹெச்சை இடிஹெச் செயினில் இடிஹெச் பேஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் பேஸ் ப்ராஜெக்டாக இருந்தால் இடிஹெச்சை பேஸ் செயினில். இங்கே வந்து பிஎன்பி செயின்லேயே கொண்டு போங்க. ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு வேறு எதுலேயும் கொண்டு போயிட்டு இருக்காதிங்க. பிஎன்பி செயின்லேயே கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு திங் ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப் இங்கே கிடையாது. டிஸ்கவரில் போய்ட்டு பேன்கேக் ஸ்வாப்பை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா சேம் ப்ராசஸ் தான். எதை விற்க போகிறீங்க, எதை வாங்க போகிறீங்க, செலக்ட் டோக்கன் எதை வாங்க போகிறீங்க இருக்கு இல்லையா, அங்கே வந்து உங்கள் டோக்கன் டிஸ்பிளே ஆச்சுன்னா ஓகே. இல்லைன்னா காயின் ஜெக்கல்லேருந்து காப்பி பண்ணி கொண்டுட்டு வந்து பேஸ் செயினில் இருக்கிறத பிஎன்பி செயினில் இருக்கிறத காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆகும். செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஸ்வாப் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் ஆகிடும். இங்கேயும் அதே மாதிரி ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பியை வந்து முதல்ல கொண்டுட்டு வந்துடுறோம். பிஎன்பியை கொண்டுட்டு வந்துடுறாமே வச்சுக்குவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படின்னு ப்ராசஸை காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு திங் உங்களுடைய இதுக்கு போகிறோம். டிஸ்கவரை கிளிக் பண்ணுறோம் ட்ரஸ்ட் வாலெட்டில். அகெயின் மேலே வந்து பேன்கேக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். உடனே பேன்கேக் ஸ்வாப்னு கீழே வந்துருச்சு. செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆகுது பேன்கேக் ஸ்வாப் அந்த பர்டிகுலர் டெக்ஸ். அந்த டெக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எடுத்த உடனே கனெக்ட் கொடுக்கணும். கனெக்ட் வாலெட் இருக்குது. கனெக்ட் பண்ணுங்கள். எந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணணும்? ட்ரஸ்ட் வேலெட்டு. என்ன வேலெட் யூஸ் பண்ணுங்கள் அந்த வேலெட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாமாஸ்க் இருந்தால் மெட்டாமாஸ்க்கு, வேறு வேலெட் இருந்தால் வேறு வேலெட்டு. இங்கே வந்து ட்ரஸ்ட் வேலெட்டை கனெக்ட் பண்ணிடுறேன். மேலே பிஎன்பி கீழே கேக்குன்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஸ்லிப்பேஜ் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.1 வேணாம், 0.5 இருக்குது, 1 இருக்குது, எவ்வளோ ஒன்றில் வச்சுக்கலாம். அதை நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் ஸ்வாப் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து என்னென்ன காயின்ஸ் இருக்கோ அந்த காயின்ஸோட லிஸ்ட்டில் பாருங்கள். உங்கள் காயின்ஸ் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சர்ச் நேம் அட்ரஸ் இருக்குது அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின் வந்து இந்த அட்ரஸ் எங்கேருந்து கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா காயின் ஜெக்கோலேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் அப்ரூவ் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். எல்லாம் கொடுத்து முடிச்சோன்னா ஸ்வாப் ஆகி உங்களுக்கு வேலெட்டுக்குள்ளே என்ன ஆகிடும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பர்டிகுலர் காயின் வந்து உள்ளே வந்துடும். இப்படித்தான் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணணும். முதல் தடவை பார்க்கும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 முறை சும்மா ஒரு $10 $20 வச்சு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக புரியும். ஸோ எல்லா வேலெட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். எல்லா டெக்ஸஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன டிசைன்ஸ் மட்டும் மாறி இருக்குமே ஒழிய ப்ராசஸ் எல்லாத்துலேயும் ஒன்று தான். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் டெக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து யூனிஸ்வாப் ஒரு டெமோ காட்டிட்டேன். அடுத்து வந்து ரேடியம் சொலோனா யூஸ் பண்ணுறதுக்கு. அகெயின் வந்து பிஎன்பி அது வந்து பேன்கேக்கில் டெக்ஸை யூஸ் பண்ணி. ஸோ தட்ஸ் ஆல். ஏன் இந்த வீடியோ வந்து இப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைல் ஆப் தான். மொபைல் ஆப்பில் ஏன்னா நான் சிஸ்டமில் யூஸ் பண்ணியிருந்தேன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி இருந்திருக்கும் வீடியோ. நான் வந்து மொபைல்லையே காட்டும் போதும் இப்படி நான் யூஸ் பண்ணேன்னா ரொம்ப சின்னதாக உங்களுக்கு சரியாக எழுத்து தெரியலன்னு சொல்கிறதுனால இப்படி வச்சு எடுத்திருக்கேன். இன்னொரு எபிசோடில் ஒரு நல்ல டோக்கன் கான்செப்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.